என்னோட மொபைல் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு நண்பா. நான் என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ஃபுல்லானனால என்னால் மற்ற ஆக்டிவிட்டி பண்ணவே முடியல. மொபைலே பயங்கரமாக ஹேங் ஆகுது. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? இதுக்கு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. ரொம்ப சிம்பிள். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற சில பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை உங்களுக்குமே சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், நீங்கள் யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியாவை நல்ல ஒரு டைம் கவனிங்க. அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா எது பெரும்பாலும் யூஸ் பண்ணுவீங்களோ, இப்போ நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறேன், அந்த ஆப்போட இன்ஃபோக்குள்ளே போய் பாருங்கள். நியர்லி பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்சி கிளியர் ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 ஜிபி 5 ஜிபி 10 ஜிபி கூட ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கும். காரணம் அது ஈஸியாக வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிறனாலையும் டெய்லி யூசேஜ் நீங்கள் அதை பண்ணுறீங்க இல்லையா, அதனாலையும் தான். இல்லை நான் பீட்டா யூசர் அப்படின்னா சுத்தம்னு அர்த்தம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பீட்டா டெஸ்டிங்காகவே பல அப்டேட் வரதுனால அது எல்லாமே பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும், ஸ்டோரேஜையும் ஃபுல் பண்ணி வச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கிளியர் கேட்சி கொடுங்க. ஒவ்வொன்றா பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஜீரோ கிளீனர், க்ளீன் ரஷ், இந்த மாதிரி நிறையா கேட்சி கிளீனிங் ஆப் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு பெர்மிஷன் கொடுத்தால் மட்டுமே போதுமானது. கிளியர் கேட்சியை மட்டும் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து எடுத்து விட்டுரும். கிளியர் ஸ்டோரேஜ் எடுக்காது. காரணம் அதுக்குள்ளே உங்கள் டேட்டா இருக்கும். அதனால் அதுக்கு எந்த பாதிப்பும் வராது. தேவையில்லாமல் இருக்க ஜங்க் ஃபைல்ஸு, நெட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிற சின்ன சின்ன ஃபைல்ஸ் எல்லாமே அழகாக டெலிட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். இது மூலிமா சில பல ஜிபியே நீங்கள் வந்து மிச்சம் பண்ண முடியும் ஸ்டோரேஜ்லேருந்து. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணாமல் ஏதாவது ஆப்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் முடிஞ்ச அளவுக்கு டெலிட் பண்ண பாருங்கள். அந்த ஆப்பு சுத்தமாக யூஸே இல்லை, ஆனாலும் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு தயவு செஞ்சு வச்சுருக்காதீங்க. அதான் வீண் வீராப்புன்னு சொல்லலாம். நானுமே அதே மாதிரி கேட்டகரி தான். இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு டைம் திங்க் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் ஸ்டோரேஜை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது கொண்டுகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரியான விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு டெலிட் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக ஒரு 10 ஆப்பாவது யூஸ் ஆகாத ஆப் உங்கள் மொபைலில் கண்டிப்பாக இருக்கும். என்னோடதையும் அதே மாதிரி தான். நானும் சராசரி மனுஷன் தான். அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே டெலிட் பண்ணுங்கள். கூடவே நீங்கள் வந்து இஎக்ஸ் ஃபைல் மேனேஜரோ இல்லை ஃபைல் எக்ஸ்ப்ளோரோ போனீங்க அப்படின்னா அங்கே வந்து க்ளீன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்பை சர்ச் பண்ணும்போது தேவையில்லாமல் இன்ஸ்டால் ஆகிற கேட்சி ஃபைல்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களை கிளியர் பண்ணிடுங்க. ஆல்சோ டூப்ளிகேட் டாக்குமெண்ட் ஏகப்பட்டது இருக்கும். இந்த மாதிரி ஒயிட்டில் பிளாங்காக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நெட்டை வந்து சர்வ் பண்ணும்போது நம்ம இதில் வந்து தேவையில்லாமல் இன்ஸ்டால் ஆகிற பக்கிங் தான். அதே மாதிரி பிடிஎஃப்பும் சிலதெல்லாம் இன்ஸ்டால் ஆகிடும் தேவையில்லாமே. அது எல்லாத்தையுமே தயவு செஞ்சு டெலிட் பண்ணிடுங்க. இந்த பிடிஎஃப்லாம் எப்படி இன்ஸ்டால் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு வகையான மேக்ஸினோ இல்லை வெப்சைட்டோ நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கும்போது அதை பற்றின விஷயங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ண வைக்குது. ஸோ இதையுமே முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த விஷயம், முதல்ல ஒரு எஸ்டி கார்டை வாங்கி போடுங்க. எனக்கு தெரியும் எஸ்டி கார்டு போடுறதுக்கு இது நான் அந்த காலமானு கேட்காதீங்க. எஸ்டி கார்டு எல்லா காலத்துலையும் தேவைப்படுற ஒரு விஷயம் தான். ஆனால் இதில் வந்து சில பேருக்கு சில மாற்று கருத்துக்களும் இருக்கும். எஸ்டி கார்டை இன்ஸ்டால் பண்ணால் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டா, திடீர்னு எஸ்டி கார்டு ப்ரோக் ஆகிட்டா இல்லை கரப்ட் ஆகிட்டா என்னோட டேட்டா போயிருமே நினைக்கிறீங்க. தேவையில்லாத ஃபைல்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ரொம்ப ரொம்ப அதி முக்கியம் அப்படிங்கிறத மொபைலுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுங்கள். அது எப்படி பார்த்தாலும் ரெக்கவர் பண்ணிடலாம். ஆனால் எஸ்டி கார்டுக்குள்ளே ஓகே எனக்கு தேவை தான், ஆனால் ரொம்ப முக்கியமான ஃபைல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எஸ்டி கார்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு ஏதாவது மூவிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மூவிஸ் எல்லாமே நீங்கள் அங்கே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லையா. இதனால் உங்களுக்கு எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் கிடைக்கும். இது மூலிமா உங்களோட மொபைலுக்கும் பார்த்தீங்கன்னா சில பல ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூவெண்ட்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். மொபைலோட ஸ்டோரேஜில் எல்லாத்தையும் போட்டு டம்ப் பண்ணாமல் அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக வந்து மொபைல் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். பர்சனல் அனுபவத்தில் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் ஃபைல்ஸ் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து ஃபைலை வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்க முடியும். இந்த கம்ப்ரஸை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா 6 ஜிபி 7 ஜிபி இருக்குன்னா அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி 3 ஜிபியாக மாற்றிடும். இதுதான் இந்த கூகுள் ஃபைல்ஸோட வேலை. இது வந்து ஜிப் ஃபைலாக இருக்கும். இந்த ஜிப் ஃபைலுக்கும் நீங்கள் ஒரு கோட் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். இல்லை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும்னாலும் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த நேரங்களில் ஜிப் ஃபைலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டெலிட்டும் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள் மூலிமா 6 ஜிபி 7 ஜிபி இல்லை 10 ஜிபி இருக்க ஃபைலை கூட அப்படியே பாதிக்கும் கம்மியாக மாற்றலாம். குவாலிட்டி எந்த இடத்துலையும் அடி வாங்காது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் ரியல்மி ரெட்மி மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா க்ளீனர் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கும் இல்லையா, இதை நான் யூஸ் பண்ண சொல்ல மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே இது பிடிக்காது. ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறையோ க்ளீன் பண்ணுங்கள். சில பல எம்பி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கேட்சி ஃபைல்ஸ் மொபைலில் இருந்துச்சுன்னா ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃப்ரீ ஆகும். ஆனால் இதை வந்து நான் ஹோலி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவனுங்களாம் ஃப்ராடு பசங்க தான். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா நேரமும் உதவாது. ஏதாவது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் கொஞ்சம் மொபைல் ஹேங் ஆகுதுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டோரேஜை முடிஞ்ச அளவுக்கு க்ளீனப் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளீனப் கொடுக்கும்போது ஜங்க் ஃபைல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகி அதுவே திரும்பவும் டெலிட் ஆகும். ஸோ இன்பில்ட்டாக இன்ஸ்டால் ஆகிறத மட்டும் பெர்மிட் பண்ணி கரெக்டாக வந்து டெலிட் பண்ணுங்கள். தேவையில்லாத பண்ண தேவையில்லை. ஆல்சோ கூகுள் ஃபைல்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே வந்து கிளியர் கேட்சி கிளீனர் அப்படின்னு ஜங்க் ஃபைல்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்கும்.
வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள். 6 GB 7 GB கூட அந்த இடத்துல வந்து க்ளீனிங் ஃபைல்ஸில் வந்து ஸ்டேர் ஆகிருக்கும். கூகுளே ஃபைன் பண்ணுறது தான் இது. உங்கள் மொபைல்லேருந்து தேவையில்லாத ஃபைல்ஸை ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ் வாங்க பாருங்கள். எதுக்குப்பா க்ளவுட் ஸ்டோரேஜ்னு கேட்காதீங்க. க்ளவுட் ஸ்டோரேஜ் வாங்குறதுனால பல இடங்களில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஃப்ரீ க்ளவுட் ஸ்டோரேஜும் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. இன்ஸ்டெட் ஆஃப் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஜியோ யூஸ் பண்ணிங்கன்னா கூகுளோட க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு பதிலாக ஜியோவோட க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் பணம் கட்டி வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மந்த்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடான க்ளவுட் வந்து ஸ்டோரேஜாக கிடைக்கும். இதுக்குள்ளே சில பல ஃபைல்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதாவது பர்சனல் டாக்குமெண்ட் வேணாம், தேவையில்லாத டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதே நேரங்களில் உங்கள் மொபைலில் ப்ரீ இன்ஸ்டாலாக ஏதாவது ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா அது எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு டெலீட் பண்ண பாருங்கள். டெலீட் ஆகலை, அன்இன்ஸ்டால் ஆகலை, கிளியர் கேட்சி கிளியர் ஸ்டோரேஜ் கொடுத்தும் ஆகலைன்னா ஃபோர்ஸ் டு ஸ்டாப் கொடுங்க. சில நேரங்களில் இந்த ஸ்னாப்சாட் ஆகட்டும், இல்லை தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு கம்பெனியோட ப்ரைவேட்டான மொபைல் வாங்குறீங்க, உதாரணத்துக்கு ரியல்மியே சொல்கிறேன்னு, ரியல்மியோட தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாமே உள்ளே வந்து ப்ரீ இன்ஸ்டாலாக பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஃபோர்ஸ் டு ஸ்டாப் கொடுங்க. இது மூலிமா அது ஒரு சம்பிரதாய பெட்டி மாதிரியே அங்கே இருக்கும், ஆனால் அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இது மூலிமா உங்கள் மொபைலோட ஸ்டோரேஜையும் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே நேரங்களில் ரேமையுமே ஃப்ரீ அப் பண்ண முடியும். இதெல்லாமே ரேம்குள்ளே தான் உட்காருது டேரெக்டாக. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுங்கள். அதோட பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லைட் ஆப்ஸாக யூஸ் பண்ணுங்களேன். ஃபேஸ்புக் லைட் இருக்குது, இன்ஸ்டாகிராம் லைட் இருக்குது. இந்த மாதிரியான லைட் ஆப்ஸை யூஸ் பண்ணும்போது இன்னும் மொபைலோட ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் ரேமுமே ஃப்ரீ ஆகும். இந்த மாதிரியான லைட் ஆப்ஸை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பல அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் கிடைக்காதே தவிர உங்கள் மொபைல் ஈஸியாக ஃப்ளூவெண்ட்டாக ரன் பண்ணும். அண்ட் மெட்டாவோட ஆப்ஸில் வந்து கிளியர் ஸ்டோரேஜே வந்து கொடுங்க. சில நேரங்களில் கிளியர் ஸ்டோரேஜ் கொடுத்தா திரும்பவும் வந்து அக்கௌண்ட் வந்து ரீலாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு தெரியும், எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்டோரேஜ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஸ்பேஸை வந்து ஃப்ரீ பண்ணிவிட்டு திரும்ப வந்து லாகின் பண்ண முடியும். தேவையில்லாமல் அந்த 3 GB பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு அதை ஃப்ரீ அப் பண்ணிட்டு லாகின் பண்ணுற டைமிங் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இருக்குது. அதாவது தேவையில்லாத லார்ஜஸ்ட் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, அந்த லார்ஜஸ்ட் ஃபைல்ஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு ரிமூவ் பண்ணிடுங்க. ரொம்ப நாள் அதை வச்சிருக்க வேண்டாம். முடிஞ்சால் க்ளவுடில் ஏற்றி விடுங்க, இல்லை அப்படின்னா டெலீட் பண்ணிடுங்க. இது மூலியமாகவும் நிறைய ஸ்பேஸை வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து கொடுக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் சொல்லிட்டேன். இதில் ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.